வீடியோவில் நம்ம 6th சயின்ஸ் புக் டேர்ம் 2 யூனிட் 1 ஹீட் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சோர்சஸ் ஆஃப் ஹீட். ஸோ எதெல்லாம் நம்மளுக்கு சோர்சஸ் ஆஃப் ஹீட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சன். இது வந்து ஒரு நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் ஹீட், நம்மளுக்கு ஹீட் எனர்ஜி. கம்பஷன், ஒரு பேர்ன் பண்ணுறோம், ஒரு கோல், அதாவது ஒரு கட்டையை போட்டு எரிக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த கம்பஷன் மூலிமா நம்மளுக்கு கிடைக்கிறதும் ஹீட் எனர்ஜி தான். 2 கை வச்சு உரசுறோம் அப்படின்னா அதில் கிடைக்கிறதும் நம்மளுக்கு ஹீட் தான். ஃபைனலாக எலக்ட்ரிசிட்டி, இது மூலிமாவும் நம்மளுக்கு வந்து ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹீட்டர், அயன் பாக்ஸ், எலக்ட்ரிக் கெட்டில், இதெல்லாமே வந்துட்டு இதுக்கே எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நெக்ஸ்ட்டு என்ன ஹீட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதுக்குள்ளே இருக்க மாலிக்யூல்ஸ் எப்போவுமே ஒரு வைப்ரேஷனில் தான் இருக்கும். அது வந்துட்டு மூவ் ஆகிட்டே தான் இருக்கும் அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே. பட் எப்போ நம்ம வந்து அதை ஹீட் பண்ணுறோமோ அந்த ஆப்ஜெக்டோட வைப்ரேஷன் அதிகமாகிடும், அதோடைய மூமெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுறப்ப என்ன ஆகும்னா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் நம்ம வந்து டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஆப்ஜெக்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதை தான் நம்ம வந்து டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹீட் வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் எனர்ஜி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீட் மூலயமா தான் நம்மளுக்கு வந்து டெம்பரேச்சர் ஒரு ஆப்ஜெக்டில் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹீட்ன்றது எனர்ஜி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ அது வந்துட்டு ஒரு மேட்டர் கிடையாது. அதாவது ஹீட் இஸ் நாட் அ மேட்டர். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு மேட்டர் அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து ஒரு ஸ்பேஸை வந்து கவர் பண்ணணும். இல்லைனா அது வந்து ஒரு வெயிட்டோட குவான்டிட்டிக்கு, ஒரு வெயிட்டோட குவான்டிட்டிக்கு அது வந்துட்டு ஒரு ரீசனாக இருக்கணும். ஸோ அதாவது ஒரு வெயிட்டாவது இருக்கணும் மேட்டர். பட் ஹீட்டுன்றது வந்து ஒரு வெயிட்டும் இல்லை, ஒரு மேட்டரும் இல்லை. ஸோ அதனால தான் ஹீட் நம்ம எனர்ஜின்னு சொல்கிறோம். லைக் லைட் எனர்ஜி, சவுண்ட் எனர்ஜி, எலக்ட்ரிசிட்டி, இதெல்லாம் எப்படி நம்ம எனர்ஜின்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி ஹீட்டும் ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஆப்ஜெக்டில் நம்ம வந்துட்டு மாலிக்யூல்ஸ் வந்துட்டு மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஸோ ஹீட்டுன்றது வந்து என்னென்னா, டோட்டல் மாலிகுல்ஸ் எவ்வளோ இருக்கோ அதோடைய கைனட்டிக் எனர்ஜி, மூமெண்ட்டில் வரது தான் நம்ம கைனட்டிக் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஸோ டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் தான் நம்ம ஹீட் எனர்ஜின்னு சொல்கிறோம். அதோடைய எஸ்ஐ யூனிட் வந்து ஜூல். இப்போ டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த மொத்த மாலிகுல்ஸோட ஹீட்டோடைய ஆவரேஜை தான் நம்ம டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டோட்டல் சம் பண்ணோன்னா அது ஹீட், ஆவரேஜ் எடுத்தோன்னா அது டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ எப்போவுமே நம்மளுக்கு டெம்பரேச்சர் அப்படின்னாலே நம்மளுக்கு மைண்டில் வர ஃபஸ்ட்டு தாட் வந்துட்டு ஒன்லி ஹீட்டை மட்டும்தான் மெஷர் பண்ணுறது தான் டெம்பரேச்சர், எவ்வளோ சூடாக இருக்குன்னு மெஷர் பண்ணுறது தான் டெம்பரேச்சர் அப்படின்ற ஒரு தாட் வரும். ஆனால் டெம்பரேச்சர் அப்படின்றது வந்து நம்ம வார்ம்னஸையும் கோல்ட்னஸையும் மெஷர் பண்ணுறது தான் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சரோடைய எஸ்ஐ யூனிட் பார்த்தோன்னா கெல்வின். ஆனால் டெம்பரேச்சரை செல்சியஸ், ஃபாரன்ஹைட், இது ரெண்டுத்துலேயுமே நம்ம சொல்லலாம். செல்சியஸை வந்து சென்டிகிரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போவுமே கையை வச்சு நம்ம டெம்பரேச்சரை மெஷர் பண்ணோன்னா அது வந்து கரெக்டாக இருக்காது. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பாத்திரத்தில் வந்து ஹாட் வாட்டரும் இன்னொரு பாத்திரத்தில் வந்து கோல்டு வாட்டரும் எடுத்துகிட்டு சென்டரில் நார்மலான வாட்டர் எடுத்துகிட்டு ஹாட் வாட்டரில் ஒரு கை, கோல்டு வாட்டரில் ஒரு கை வச்சுட்டு நம்ம நார்மல் வாட்டரில் வச்சோம்னா நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகும். அதாவது நம்ம ஹாட் வாட்டரில் கை வைக்கிறப்ப சூடாக இருக்கும், அதே கை எடுத்துகிட்டு வந்து நார்மல் வாட்டரில் வைக்கிறப்ப நம்மளுக்கு வந்து கோல்டாக இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் வந்துட்டு நம்ம வந்து மெஷர் பண்ணது ஹாட்டாக தானே இருக்குதுன்னு நினச்சோம், பட் நம்மளுக்கு வந்து கோல்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து டெம்பரேச்சர் எப்போவுமே கையில் மெஷர் பண்ணுறது தப்பாக இருக்கும், டச்சில் மெஷர் பண்ணுறது தப்பாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து தெர்மோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டெம்பரேச்சர் வந்து அக்யூரேட்டாக குவான்டிடேட்டிவாக மெஷர் பண்ணுறது தெர்மோமீட்டர்ஸ். வாட்டருடைய பாய்லிங் பாயிண்ட் வந்து 100 டிகிரி செல்சியஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு வாட்டரை நம்ம வந்து கண்டினியூஸாக ஹீட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம் அதோடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது, ஸ்டாக்னண்ட்டாக அங்கேயே நிற்கும். ஸோ அதை தான் நம்ம வந்து பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ். எவ்வளோ ஹீட் பண்ணாலும் 100 டிகிரி தான் காட்டுமே தவிர அதுக்கு மேலே காட்டாது. ஸோ அதுக்கு மேலே டெம்பரேச்சர் வந்து ஹீட் ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அதுக்கு மேலே ஹீட் ஆச்சுன்னா அது என்னவா ஆகிடும் அப்படின்னா வேப்பரைஸ்டு ஆகிடும். ஸோ அதே மாதிரி தான் பாய்லிங் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டரும் அதே மாதிரி தான். ஸோ 0 டிகிரி செல்சியஸ், அதுக்கு கீழே வந்துட்டு ஃப்ரீஸ் ஆகாது. நார்மலாக நம்மளுடைய ரூம் டெம்பரேச்சர் வந்துட்டு எப்படி இருக்கும்னா வாட்டர் வந்து 30 டிகிரி செல்சியஸில் இருக்கும். ஸோ பாய்லிங் பாயிண்ட், ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் நம்ம பார்த்துட்டோம். நார்மலாக நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 37 டிகிரி செல்சியஸில் இருக்கும். ஸோ அதனால தான் வின்டர் டைம் அப்போ ஏரோட டெம்பரேச்சர் 15 to 20 டிகிரி செல்சியஸ் இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்துட்டு கூலாக ஃபீல் ஆகுது. ஸோ டூ யூ நோ ஃபேக்ட்ஸில் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, 1922 அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர், அதாவது ஏரோடைய டெம்பரேச்சர் வந்துட்டு எவ்வளோ மெஷர் பண்ணியிருக்காங்கன்னா 59 டிகிரி செல்சியஸ் வந்துட்டு
ஆஃப்ரிக்காவில் லிபியான்ற பிளேஸில் வந்து மெஷர் பண்ணியிருக்காங்க. அதுவே கோல்டஸ்ட் டெம்பரேச்சர் வந்து எங்கே மெஷர் பண்ணியிருக்காங்கன்னா அண்டார்டிக் காண்டினென்ட்டில் -89 டிகிரி செல்சியஸ் வந்துட்டு மெஷர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் பார்க்க போகிறோம். டெம்பரேச்சர் வந்துட்டு ஹீட்டை மட்டும் ரிலேட் பண்ணி இல்லாமல், அதாவது எதை ரிலேட் பண்ணி இருக்குது அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்டோடைய மாலிகுல்ஸ் அதில் இருக்க ஆட்டம்ஸ் வந்து எந்த அளவுக்கு வைப்ரேட் ஆகுது அதை பொறுத்து தான் வந்து டெம்பரேச்சர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீட் வந்து டெம்பரேச்சரை மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் அந்த மாலிகுல்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் டிபெண்ட் பண்ணி இருக்குன்றாங்க. ஏன்னா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஹீட் வந்துட்டு டோட்டல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த மாலிகுல் அப்படின்னு சொல்கிறோம். டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த மாலிகுல். ஒரு டிகிரி சென்டிகிரேடை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா 1 கிராம் ஆஃப் வாட்டர் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளை வந்து டோட்டல் ஹீட் வந்துட்டு 1 டிகிரி செல்சியஸ் காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஹீட்டை வந்துட்டு நம்ம எப்படியும் மெஷர் பண்ணலான்னா கெலோரிஸ்லேயும் மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெம்பரேச்சர் அண்ட் ஹீட்டை நம்ம பார்த்த மாதிரி இப்போ ஹீட் வந்துட்டு 1 லிட்டர் ஆஃப் வாட்டரில் அதிகமாக இருக்குமா, பாயில்டு வாட்டரில் அதிகமாக இருக்குமா, இல்லை 5 லிட்டர்ஸ் ஆஃப் பாயில்டு வாட்டரில் அதிகமாக இருக்கும்னு சொல்லி பார்த்தா 5 லிட்டர் ஆஃப் பாயிலிங் வாட்டரில் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா அதில் தான் டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் வந்து ரெண்டுத்துக்குமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஆவரேஜ் தானே. ஸோ 2 பாயிலிங் பாயிண்ட்டும் சேமாக இருக்கிறப்ப ஆவரேஜாக தான் இருக்கும் டெம்பரேச்சர். நம்ம முன்னாடியே பார்த்தோம், நம்ம நார்மல் பாடி டெம்பரேச்சர் வந்து 37 டிகிரி செல்சியஸ். ஸோ அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் வந்து 15 டிகிரி செல்சியஸ் டு 20 டிகிரி செல்சியஸில் இருக்கிறப்ப நம்ம பாடி வந்து கூலாக ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அது எதனால் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்த்தோன்னா ஃப்ளோ ஆஃப் ஹீட்னால தான். அதாவது இப்போ எப்படி வந்து வாட்டர் ஒரு பெரிய லெவல், அதாவது ஹை ஒரு ஸ்லோப்பில் ஊற்றுறோம் அப்படின்னு சொன்னோன்னா, ஸோ ஹைட்லேருந்து எப்படி அது லோவாக ஃப்ளோ ஆகுதோ அந்த மாதிரி ஹீட் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்க பாடியிலேருந்து கூலாக இருக்க பாடிக்கு வந்துட்டு ஃப்ளோ ஆகும். ஸோ அதனால தான் நம்ம வந்துட்டு கோல்ட் சீசன், அதாவது வின்டர் சீசனில் ஹேர் டெம்பரேச்சர் வந்து 15 to 20 டிகிரி செல்சியஸ் இருக்கப்போ நம்ம பாடி டெம்பரேச்சர் 37 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அப்போ ஹீட் வந்துட்டு நம்ம பாடியிலேருந்து அட்மாஸ்பியருக்கு ஃப்ளோ ஆகிறப்ப நம்ம வந்து சில்னஸ் ஃபீல் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, ஒரு கோல்டு பாடியோ ஒரு ஹாட் பாடி ரெண்டுத்தையும் வந்து கான்டாக்ட், அதாவது பக்கத்தில் வச்சோம் அப்படின்னு சொன்னோன்னா ஹீட் வந்துட்டு ஹாட் பாடியிலேருந்து கோல்ட் பாடிக்கு ஃப்ளோ ஆகும். அப்படி ஃப்ளோ ஆகிட்டு ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவலிபிரியம், அதாவது 40 டிகிரின்னு ரெண்டும் ஈக்குவலாக ஆகிறப்ப தான் இந்த ஃப்ளோ வந்து கம்ப்ளீட்டாக நிற்கும். ஸோ இந்த டைமை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா தெர்மல் ஈக்குவலிபிரியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ சில சப்ஸ்டன்சஸ் வந்து ஹீட் பண்ணுறப்ப எக்ஸ்பேண்ட் ஆகும், கூல் பண்ணுறப்ப கம்ப்ரெஸ் ஆகும், அதாவது கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ இந்த எக்ஸ்பேன்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷனே வந்து பார்த்தோன்னா 2 விதமாக இருக்குது. ஏரியா வைஸும் இருக்குது, வால்யூம் வைஸும் இருக்குது. ஸோ ஏரியா வைஸ் இருக்கிறத வந்து நம்ம வந்து லென்த் லீனியர் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வால்யூம் வைஸாக இருக்கிறப்ப கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ ரயில்வே ட்ராக்குக்கு நடுவில் வந்துட்டு ஏன் கேப் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சம்மர் டைமில் வந்து ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆகுறப்ப பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதுக்கு ஏதாச்சும் பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது ரெண்டுத்துக்கும் கேப்பில் விட்டுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நார்மலாக நம்மளுடைய இந்த எலக்ட்ரிக் ஒயர்ஸ் வந்துட்டு பார்ப்போம், கம்பங்கள்லாம் இருக்கும்ல ரோட்டில். ஸோ எலக்ட்ரிக் ஒயர்ஸ் சம்மர் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், வின்டர் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் ஆகிடும். ஸோ இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸாம்பிள் தான். ஸோ பிளாஸ்டிக் கிளாஸ் இல்லை பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலில் வந்து நம்ம வெறும் ஹாட் வாட்டர் ஊற்றுறப்ப ஸோ அதோடைய ஷேப் வந்து மாறிடும். எதனால் அப்படின்னு சொன்னால் அது எக்ஸ்பேண்ட் ஆக பார்க்கும் பிளாஸ்டிக்ஸ். ஸோ அது வந்துட்டு ரொம்ப சாலிட்ஸ் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால அதனால் தாங்க முடியாமல் தான் அந்த ஷேப் வந்து சேஞ்ச் ஆகிடுது. ஸோ அதனால தான் நம்ம கிளாஸ் பேர்ஸ் வந்து கிச்சனில் அண்ட் லெபார்ட்டரிஸில் வந்து மோஸ்ட்டாக எதனால் ஆன கிளாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், கிளாஸ் அதை தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ பிகாஸ் போரோசிலிகேட் கிளாஸ் அண்ட் பைரெக்ஸ் கிளாஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த கிளாஸ் வந்துட்டு ஹீட்டை வந்துட்டு ரொம்ப நல்லாவே டாலரேட் பண்ணும். அதனால தான் சீக்கிரமாக ப்ரோக் ஆகாது, அதனால் இந்த கிளாஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதோட நம்மளுக்கு வந்துட்டு டேர்ம் 2 யூனிட் 1 வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ.